உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நீங்க சாரை வாஸ்துவினுடைய தந்தை அப்படின்னு எல்லார்கிட்டையும் பெருமிதமா சொல்றீங்க இல்லையா? இப்படி நீங்க இவரை பற்றிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? பர்மிட் வச்சா ஒருத்தர் மாறிடுவாரு, இன்னொருத்தர் ஒரு பூஜை பண்ணா மாறிடுவாரு. கடைசியில பார்த்தா எல்லாமே 100% ஃபேக். அப்ப சாரை சந்திச்சு சார் கிட்ட பார்க்கும்போது சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஒரு வாஸ்து நிபுணரா இருக்காரு. அனைத்துமே தனக்குள்ள தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியாத மாதிரி ஒரு தோரணையில ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஏதோ ஒரு விஷயத்த உணர்ந்திருக்காரு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட. இப்போ அவருடைய கிளாஸை நான் அட்டன் பண்றேன். இந்த மாதிரி வீடு அமைப்பு இருந்தா இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா பெண்கள் தான் டாமினேஷனா இருப்பாங்க. நான் அதை என்ன பண்றேன், வெளியே அப்ளை பண்றேன். 200% கரெக்டா இருக்கு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறைய ஆர்கிடெக்சர்ஸா இருக்கட்டும், இல்ல இன்ஜினியர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வாஸ்துப்படி வீடு கட்டும் அப்படின்னா நீங்க தான் டீச் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும். ஆனா அந்த நேமை வச்சு நீங்க ஏன் சார் உங்களை நீங்க ப்ரொமோட் பண்ணிக்க நினைக்கல? ஒரு பரம்பரை சிந்தனைன்னு ஒண்ணு இருக்கு. அது பாரம்பரிய சிந்தனைன்னு இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லலாம். ஒரு மருத்துவரும் சோதிடரும் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள கூடாது என்பதே ஒரு விதி. நீங்க டி நகர் பக்கம் போனீங்கன்னா, நான் நிறைய பேருக்கு வாஸ்து பார்த்துருக்கேன் டி நகர்ல. அதுல கேரளாவில இருந்து ஒருத்தர் வருவார். சரி, என் கையில இருக்கிறது 1 லட்சம் ரூபாய், நான் ஒரு டீ கடை வச்சுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நல்ல இடமா பார்த்து கொடுங்க. அது இருக்கிறது 8 கட்டுல என்னையா வாஸ்து பாக்குறது, நீ இப்படி வச்சுக்கோ அப்படி வச்சுக்கோ இப்படி வச்சுக்கோ அப்படின்னு. அந்த இடத்த நான் விலைக்கு வாங்கிட்டேன். எவ்வளவு வாங்கினீங்க? 2 கோடி ரூபாய்க்கு வாங்க. 2 கோடி ரூபாய்க்கு எப்படியா 3 இதுல சம்பாரிச்சது? ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்துல பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணிய சார் அவர்கள் கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வாஸ்துல மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு, இவங்க சொல்றதை நம்புறதா அவங்க சொல்றதை நம்புறதா நிறைய குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் தீர்வா நான் ஒரு விஷயத்த உங்களுக்காக கொடுக்க போறேன். வாஸ்துவினுடைய தந்தையை நான் அழைச்சிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வாஸ்துவினுடைய தந்தையை நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மத்திய அரசால அங்கீகாரம் பெற்ற ஒரு வாஸ்து நிபுணர். அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஜினியர்கள் எல்லாருக்குமே வீடை எப்படி வாஸ்து பிரகாரம் கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்தியாவில் இவர் ஒருத்தர் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற பெருமைக்குரிய ஒரு நபர் தான் நம்ம இங்க அழைச்சிருக்கோம். வாஸ்து இன்டர்நேஷனல் அகாடமியினுடைய நிறுவனர் ரவி ரமணா அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட இணைஞ்சிருக்கக்கூடிய ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணிய சார். உங்களுக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எங்களுக்கு ஆதன் ஆன்மீகத்துக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரியே இவ்வளவு நாளா மக்களுக்கு நிறைய வாசல் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்துக்கு நான் தீர்வு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாஸ்துவினுடைய தந்தையா இருக்கக்கூடிய ரவிரமணன் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எப்படி இருக்கிறீங்க சார்? மகிழ்ச்சி மேடம், உங்களை சந்தித்ததுல நிரம்ப மகிழ்ச்சி. ஆதன் சேனல்ல இதுதான் என்னுடைய முதல் நேர்காணல், அதற்காக ஒரு நன்றி. கண்டிப்பா சார். நிறைய பேர் இன்னைக்கு வாஸ்து கத்துக்கிட்டு நாளைக்கு கன்சல்ட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட நீங்க ஒரு 30 வருஷமா வாஸ்து பார்த்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் கூட உங்களை நீங்க வெளிப்படுத்திக்காததுக்கான காரணம் என்ன சார்? அதை சொல்லுங்க சார். இப்போ நீங்க ஒரு வாஸ்துவின் தந்தைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. அதை கேட்கறவங்க நிறைய பேர் சிரிப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இது நம்மளுடைய சம்பத்துடைய அடைமொழி. இது அதை நீங்க வாங்கி பயன்படுத்திருக்கீங்க, நன்றி. நான் இதுவரையிலும் ஏறத்தாழ ஒரு 10,000 பேருக்கு மேல வாஸ்து கற்றுக் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஏறத்தாழ 1997 இருந்து இது என்னுடைய தொழிலாகவும் சேவையாகவுமே இருக்கு. இது ஒரு சின்ன ஒரு விபத்தினால் ஏற்பட்டது. எப்படின்னா, என்னுடைய வீட்டை நான் விற்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட பொழுது நிறைய வாஸ்து நிபுணர்களை நான் சந்தித்தேன். அதற்கு முன்னால ஒரு அரசியல் பத்திரிகையில நான் ஆசிரியராக இருந்தேன். ஒரு பத்திரிகை 2 பத்திரிகைகள்ல ஒரு 3-4 அரசியல் பத்திரிகைகள்ல ஆசிரியராக இருந்தேன். அப்ப நிறைய ஜோதிடர்கள் வாஸ்து நிபுணர்கள் நமக்கு எப்பொழுதுமே கூட வலம் வருவாங்க. ஆனா நம்ம வீடை கடன் தொல்லையால விற்கும்போது அவர்களுடைய பரிகாரங்கள் எதுவுமே நமக்கு உபயோகமாய் இல்லை. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் நான் திருப்பதி ரெட்டி அவருடைய புத்தகத்தை படித்தேன். 1983 அவர் ஒரு புத்தகத்தை ஆந்திராவில் வெளியிட்டார். வாஸ்து சாஸ்திர வாஸ்தவங்கள்னு அதற்கு பேர்.
அதுக்கப்புறம் அது தமிழாக்கம் தமிழ்நாட்டில் வந்த பிறகுதான் அந்த வாஸ்துங்கிற வார்த்தை ஓரளவு பிரபலமாச்சு. நம்முடைய தமிழ் மரபு ரொம்ப பெருசு. மயன்ல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பேரை நீங்க சொல்லலாம். ஆனா அந்த ஏட்டு சுரைக்காய் வீட்டுக்கு உதவாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த வாஸ்துவை எடுத்து வந்து நீங்க வீட்டுக்குள்ள அப்ளை பண்ணவே முடியாது. அது கோவில்களுக்கான கட்டடக்கலை மரபு. ஒரு கட்டடக்கலை மரபும் சாதாரண மக்களுடைய கலாச்சாரத்தோடு இணைந்த அந்த இல்லற மரபும் ஒத்து போகுமானா நிச்சயம் ஒத்து போகாது. ஆனா வாஸ்துவுக்கென்று சில அடிப்படை தத்துவங்கள் உண்டு. அந்த தத்துவங்களை நீங்க சரியா பயன்படுத்தும் போது வாஸ்துவை குறித்த சந்தேகங்கள் யாருக்குமே வராது என்பது நிச்சயம். கண்டிப்பா சார். அதே மாதிரி நான் வந்துட்டு சம்பத் சார் கிட்ட கேட்கணும்னு நினைச்ச விஷயம் வந்துட்டு, சார் நீங்களே வந்து வாஸ்து பாக்குறீங்க, இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வந்து தொழில்ல இருக்கக்கூடிய ஒரே தொழில்ல இருக்கக்கூடியவங்க இன்னொரு தொழில்ல இருக்கக்கூடியவங்களை வந்துட்டு பெருசா காட்ட மாட்டாங்க, அங்கீகாரமும் அளிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து சாரை வந்து வாஸ்துவினுடைய தந்தை அப்படின்னு எல்லார்கிட்டையும் பெருமிதமா சொல்றீங்க இல்லையா, இப்படி நீங்க இவரை வந்து இருகப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? நிச்சயமா நான் சொல்லி ஆகணும் மேடம். ஆக்சுவலி 2007 நாங்க எங்க பூர்வீகத்துல இருந்து சென்னைக்கு மாறணும். அண்ணன் வந்து எம்டிசி டிரைவரா இருக்காரு. திருவான்மியூர் டிப்போல 47D அப்படின்ற வண்டி ஓட்டுறாரு, திருவான்மியூர் டு ஆவடி. அண்ணன் வந்து பிஎம் ஷிஃப்ட் தான் போவாரு, மதியம் டியூட்டிக்கு போயிட்டு லேட் நைட்ல வருவாரு. அதனால எங்க சித்தப்பா வீட்டுல தங்கி இருந்தாங்க. அது சரி சிரமமா இருக்குன்ட்டு நாங்க சென்னைக்கு மூவ் ஆன் ஆகி வரோம். வந்த பிறகு ஊர்ல இந்த பூர்வீக இடத்த எல்லாமே வந்து அப்பா என்ன பண்றாருன்னா வித்துடுறாரு. வெளியாளுக்கு வித்தா பிரச்சனை வரும்ன்றதுக்காக எங்க சித்தப்பாக்கே வித்துட்டார். எல்லா இடத்தையும் எடுத்து சென்னையில ஒரு வீடு வாங்குறோம், வீடு கட்டுறோம். எல்லா இடத்தையும் ஊர்ல வித்தாச்சு. ஊர்ல எங்களுக்குன்னு எதுவும் கிடையாது. சென்னையில ஒரு வீடு வாங்குறோம், வீடு கட்டுறோம். வித்தின் 1 இயர்ல அந்த வீட்டுக்கு போன உடனே பிரச்சனைகள் ஹெவியா ஆகுது. கடன் பிரச்சனை ஆகுது. ஒரு சைடு அண்ணனுக்கு வேலை பிரச்சனை ஆகுது, ஒரு சைடு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுது. அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் கிளாஷ் ஆகுது. திடீர்னு நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு எங்க வீட்டுல சண்டை நடக்கும், ரோட்ல இருப்போம். இந்த காலகட்டங்கள்ல நான் என்ன பண்ணேன்னா இந்த குறி கேட்கறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க சென்னையில ஆரம்பிச்சு கேரளால கொல்லங்கோடு வரைக்கும் நான் சுத்தி இருக்கேன். இந்த குறி கேட்கறது, இந்த சைடு ஓலைச்சுவடி பாக்குறதுக்காக ஒரு ரேங்க் சுத்தி இருக்கேன். இதை தாண்டி ஜாதகத்துக்காக ஒரு சுத்தி இருக்கேன், பிரசன்னம் பாக்குறது இந்த மாதிரி சுத்தி இருக்கேன். எல்லாமும் சுத்தியும் கடைசியில எங்க வீடு வந்து வித்துட்டோம். 16 லட்சத்துக்கு வித்தோம். 2015-16ல 16 லட்சத்துக்கு எங்க வீடை வித்தோம். இந்த வீடை வித்த பிறகு என்ன சுச்சுவேஷன் ஆச்சு அப்படின்னா, எங்க அம்மா வந்து ஊர்ல இருந்த இடத்தையும் வித்துட்டோம், சென்னையில இடம் வாங்கி அந்த வீட்டையும் வித்துட்டோன்ற மன உடைச்சல் காலாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அம்மா இறந்துட்டேன். அப்போ எனக்கு நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்தேன். எனக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எண்ணம், நம்ம ஃபேமிலியே நம்மளால காப்பாற்ற முடியல, நம்மள மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க, இப்போ இந்த விஷயத்த நம்ம தொழிலாக எடுத்து பண்ணணும்னு ஒரு பயங்கரமான ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தது. அதை தேடி போகும்போது நிறைய வாஸ்து நிபுணர்களை நான் சந்திச்சேன். பர்மிட் வச்சா ஒருத்தர் மாறிடுவாரு, இன்னொருத்தர் வந்து ஒரு பூஜை பண்ணா மாறிடுவாரு, எந்திரம் வச்சா மாறிடுவோம். இப்போ நம்ம யார்கிட்ட படிக்கிறோமோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் வந்து யார் குருவா இருக்காங்களோ அவங்க சொல்றது இது மாதிரி எல்லாரையும் பார்த்தேன். கடைசியில பார்த்தா எல்லாமே 100% ஃபேக். ஒருத்தர் பெர்மிட் வாங்கி வைக்கிறாரு, இன்னும் பிரச்சனை அதிகமாகி அந்த வீட்டையே ஜப்தி பண்ணிட்டாங்க, கண் கூட பாக்குறோம். அப்ப சாரை சந்திச்சு சார் கிட்ட பார்க்கும்போது அவர் பேசக்கூடிய விதங்கள், அவர் பேசக்கூடிய வார்த்தைகள், அந்த பொறுமை, அந்த பக்குவத்தின் உச்சம், இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் ஒரு சைட்டுக்கு போறாரு. இப்போ பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒரு வாஸ்து நிபுணர் என்ன பண்ணுவாருன்னா பக்கத்துல போட்டுப்பாரு, என்ன போட்டுப்பாரு, டாக்டர்னு போட்டுவாரு, பிஹெச்டின்னு போட்டுப்பாங்க, அவர் 30 வருஷம் அனுபவம் போட்டுப்பாங்க, இதெல்லாம் போட்டுப்பாங்க. ஆனா இது எல்லாமே இருக்கிற ஒருத்தர், இதுதான் நான் வெளிக்காட்டிக்காம ஒருத்தர் இருக்காரு. ஆமா, நானுமே சாரை பத்தின புத்தகங்கள் படிக்கும் பொழுது டாக்டரேட் வாங்கியிருக்காங்க, இவ்வளவு படிச்சிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இத்தனை விஷயங்கள் படிச்சிருக்காங்களே, எப்படி நம்ம இதை கன்வே பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு நீங்க சொல்லிட்டீங்க சார். இவ்வளவு விஷயங்களை தனக்குள்ள வச்சு நிறைய பேரை உருவாக்கி விட்டு தான் இருக்க இடம் தெரியாம அமைதியா அப்படி இருக்காரு. மத்திய சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஒரு வாஸ்து நிபுணரா இருக்காரு, ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்னருக்கு ஒரு வாஸ்து நிபுணரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தா எப்படி இருக்கும், சைக்காலஜிக்கலா ஒரு மனிதர் எப்படி இருப்பாரு, ஆடம்பரத்துக்கு உட்பட்டவரா இருக்காரு, நான் எத்தனை வருஷம் வாஸ்து நிபுணர் இப்படிலாம் இருக்கு. ஆனா அனைத்துமே தனக்குள்ள தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியாத மாதிரி ஒரு தோரணையில ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஏதோ ஒரு விஷயத்த உணர்ந்திருக்காரு. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் அந்த பிரபஞ்சத்தோட லிங்க் ஆயிருக்காரு, அதை நான் உணர்ந்துட்டேன் அவர்கிட்ட. அப்போ அவருடைய கிளாஸை வந்து நான் அட்டன் பண்றேன்.
சாருடைய கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சார் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இந்த மாதிரி வீடு அமைப்பு இருந்தா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் டாமினேஷனாக இருப்பாங்கன்ற. நான் அதை வந்து என்ன பண்றேன், வெளியே வந்து அப்ளை பண்றேன். 200% கரெக்டா இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேரை சந்திச்சிருக்கோம். அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் இருந்தால் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தா சரியாயிடும், அங்க வந்து சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஊருன்னு சொல்றாங்க. நான் சார் என்ன சொல்றாருன்னா, நீங்க திருவண்ணாமலை போங்க, போகாமல் இருங்க, அது இறை சார்ந்த விஷயம், உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம். ஆனா அந்த கிழக்கில் ஒரு ஜன்னல் வைக்காத வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த இடத்துல மாற்றம் ஏற்படாது அப்படின்னு தெளிவா சொன்ன ஒரே நபர் வந்து ரவிநாதன். இப்ப சார் கிட்ட நான் ஏன் போயிட்டு இவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆனேன்னா, இப்ப நான் ஒரு ஆள் பயன்படுத்துறேன். நீங்க கேட்டீங்க ஒரே துறையில இருக்கவங்க இன்னொரு துறையை ரெஃபர் பண்ண மாட்டாங்கன்னா, எனக்கு அன்னைக்கு யாருன்னா ஒரு ஆள் கரெக்டான ஆளை வழிகாட்டி இருந்தாங்கன்னா எங்க ஃபேமிலியில எங்க அம்மா இருந்திருப்பாங்க. என்னுடைய லைஃப் ஸ்டைல்ல நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும், நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய காலகட்டங்கள் ஒரு கடுமையான காலகட்டங்களை தாண்டி தான் நான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ எது ஒண்ணுமே எப்பொழுது நம்ம கொடுக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் ஒருத்தருக்கு வருதோ அவருக்கு தான் இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சாரோடைய வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, சார் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லுவாருன்னா, இந்த பிரபஞ்சம் எவ்வளவு கொடுக்குதோ அதை விட ட்ரிபிள் மடங்கு அதை ரிட்டர்ன் எடுத்துக்கோன்னுவார். அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நான் என்ன பண்ணேன், உடனே சாரை தொடர்பு கொண்டு அவருடைய கிளாஸை போய் அட்டன் பண்ணேன். அந்த ஒரே வார்த்தை தான் என்னை ஈர்த்தது. இந்த பிரபஞ்சம் என்ன உங்களுக்கு கொடுக்குதோ அதை விட 2 மடங்கு அதை எடுத்துக்கும், இதுதான் உண்மைன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை ஃபாலோ பண்றேன். அப்புறம் அவரை பத்தி சில விஷயங்கள் படிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். மத்தியத்திலிருந்து மாநிலத்திலிருந்து அனைத்து அமைச்சர்களுக்குமே ஒரு வாஸ்து நிபுணராக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார். பல வாஸ்து நிபுணர்களை உருவாக்கி இருக்கிறாரு. வாஸ்துல உச்சக்கட்ட உண்மைகள், ரகசியங்களை, பல விஷயங்களை, வித்தைகளை கையில வச்சிருக்காரு. இவர் ஏன் வெளியே வரணும்னு நினைக்கல? காரணம் என்ன? இப்போ வாஸ்துனாலே எல்லாருக்குமே ஒரு நிறைய பேருக்கு ஒரு மாஃபியா கேங் அப்படின்ற ஒரு எண்ணங்களே வந்துருச்சு. கண்டிப்பா. ஆமா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஏன் வெளியே வரல அப்படின்னு சாரை சந்திச்சு பேசும்பொழுதுதான், ஒரு மணி மைண்டட் பர்சன் இல்ல, மணி மைண்டடா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு இந்த சேனல்ல போகணும், நாளைக்கு அந்த சேனல்ல போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும், எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒருவரை தான் நான் வந்து ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். அதை வந்து இந்த பிரபஞ்சம் அப்படியே கொடுத்ததுனால சாரோடைய அப்படியே க்ளோஸ் அட்டாச்மெண்ட் ஆயாச்சு. சார் சொன்ன ரூலை வச்சு நான் அப்ளை பண்ணி ஒரு இடத்துல வாஸ்து பார்க்கும்போது, அவங்க வீட்டில் இப்போ ரீசெண்டாக நடந்தது, ஒரு செலிபிரிட்டி வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறேன். அவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு 2 பேரை சொல்லி இவங்களாம் வந்து வாஸ்து பார்த்துட்டு போனாங்க அப்படின்றாங்க. சாரோடைய ரூலை வச்சு அப்படியே நான் அப்ளை பண்ணுறேன். அந்த இடத்துல அவங்க வந்து மிரண்டு போகிறாங்க. அப்போது இவ்வளோ பெரிய விஷயத்த இவர் வச்சிருக்காரு. அப்போ இது எனக்கு பயன்பட்ட மாதிரி என்ன மாதிரி எவ்வளோ இளைஞர்கள் இருப்பாங்க, வாஸ்து நிபுணர்களா உருவாகிறாங்களோ இல்லையோ, அவங்க சொந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காச்சும் அவங்க வந்து அவங்களுடைய சொந்த வீடு என்பது ஒரு மிகப்பெரிய கனவு. அந்த வீட்டையாச்சும் சரியா கட்டினாங்கன்னா என்ன மாதிரி அவங்க வித்துட்டு வர வேண்டிய வேலை இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சார். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் நம்ம நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, மித்தவங்களும் அந்த பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய எண்ணத்துக்கே நீங்க வந்து நல்ல இடத்துக்கு போவீங்க சார். கண்டிப்பா. அதே மாதிரி சார், உங்ககிட்ட வந்து நான் கேட்க ஆசைப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறைய ஆர்கிடெக்சர்ஸா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இன்ஜினியர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்துட்டு வாஸ்துப்படி வீடு கட்டும் அப்படின்னா நீங்க தான் டீச் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும். ஏகப்பட்ட மினிஸ்டர்ஸ்க்கா இருக்கட்டும், ஆளுநர்களுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய வீட்டு வந்து வாஸ்து பிரகாரம் இப்படி அமைக்கணும் அப்படின்னு அமைச்சு கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ பெரிய நேம் இருக்கு உங்களுக்கு. ஆனா அந்த நேமை வச்சு நீங்க ஏன் சார் வந்துட்டு உங்களை நீங்க ப்ரொமோட் பண்ணிக்க நினைக்கல? ஏன்னா மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, ஏன் நீங்க வெளியில வர நினைக்கல? இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்முடைய ஒரு பரம்பரை சிந்தனைன்னு ஒன்று இருக்குது. அது பாரம்பரிய சிந்தனைன்னு இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்லலாம். ஒரு மருத்துவரும் சோதிடரும் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதே ஒரு விதி. அது எழுதப்படாத விதி. ஒரு கிளையண்ட் உங்ககிட்ட வராருன்னா, ஒரு மருத்துவர்கிட்ட எனக்கு குணமாச்சு அவங்க கிட்ட போ, அதை தான் நம்ம பெரும்பாலான ஆற்றுப்படைன்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு சோறு போட்டுட்டு இருக்கான், ஒருத்தர் பசிக்குதுன்னு நின்றுட்டு இருக்காரு, 2 பேரும் வெவ்வேறு இடங்கள்ல இருக்காங்க. நடுவில் ஒரு வழிபோக்கன் வந்து தான் அந்த இடத்துல சோறு போடுறாங்கப்பா போய் சாப்பிடுன்னு சொல்றான்னு வச்சுங்களேன். சோறு போடுறவனுக்கு வர்ற புண்ணியம் இந்த வழிகாட்டுறவனுக்கு போய் சேர்ந்தோம். கர்ணனே அப்படித்தானே சொர்க்கத்துக்கு போனதா சொல்லப்படுது. ஆற்றுப்படைன்னு சொல்றோம். அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல மாஸ்டர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை நம்பி வந்து நம்ம சொன்னதையெல்லாம் செய்து அதை வந்து அந்த நலன்களை அனுபவித்த ஒருத்தர் தன்னுடைய நண்பர்களிடம், சகோதரர்களிடம் அல்லது தனக்கு வேண்டப்பட்டவுடன் நீங்க அவங்ககிட்ட போங்க, அவர் கொஞ்சம் சரியா பண்ணுவாரு, நீ யார்கிட்டயாவது போய் டிஸ்டர்ப் ஆயிடாதுன்னு சொல்றாங்க இல்லையா?
அவங்களுக்கு தான் நம்ம வந்து உண்மையானவர்களா காலம் ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்க முடியாது. கண்டிப்பா ஏன்னா அவர் நம்மளை வந்து நம்பிட்டார். அப்போ நமக்கான ஒரு கிளையண்ட்டையும் அவர் கொடுத்துட்டார். இப்போ வர்றவர் ப்ரிடிக்ஷனை எதிர்பார்க்க மாட்டார். இப்போ நீங்க ஒரு வாஸ்து நிபுணர்னு வச்சிங்களேன், நான் உங்களை டிவியில பார்த்துட்டேன், நீங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் பேசுறீங்க, நான் மயங்கிட்டேன். ஆனா நான் என்ன எதிர்பார்ப்பேன் தெரியுமா? நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு தெரியாத ரகசியங்கள் எல்லாத்தையுமே நீங்க சொல்லணும்னு எதிர்பார்ப்பேன். இப்ப இங்கதான் மாஃபியா வருது. என்னன்னா, ஒரு மாஃபியா தன்மை என்பது அடிப்படையில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு போதை பழக்கம் உள்ள ஒருத்தன் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவான் அப்படிங்கிறது அந்த கார்டல்னு சொல்லப்படுகிற அந்த மாஸ்டர்ஸுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கஞ்சா யூஸ் பண்றானா, ரைட், அது கிடைக்கலன்னா அடுத்ததான் மார்பினுக்கு வருவான். கஞ்சா இருக்கும்போது மார்பினுக்கு வர மாட்டான். ஒருத்தன் இன்ஜெக்ஷன்லயே சந்தோஷப்படுறான்னா அவனுக்கு கஞ்சா தேவையில்லை. அப்போ ஒரு விஷயத்தை அவங்க தொகுத்து வைத்திருப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே உங்க வீட்டுல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சா, உங்க வீட்டுல அது ஆச்சா, இது ஆச்சான்னு சொல்றது ஸ்டாண்டர்டான கேள்விகள் வச்சிருப்பாங்க. 10 கேள்வியில 6 கேள்வியில நீங்க மாட்டிப்பீங்க. ஆனா இது வந்து நல்லதா கெட்டதா என்பதை விட உங்க வாழ்க்கையில ஒரு 10 வருஷத்தை நீங்க வீணாக்கிறீங்க. சரியான வாஸ்து பண்ணாமே கூட விட்டுருங்க, தப்பே இல்லை. இந்த உலகம் உங்களுக்காகத்தான் இருக்கு. யாரையுமே அது வந்து டிஸ்டர்ப் பண்றது இல்லை. நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதவங்களும் அது உங்களை டிஸ்டர்ப் பண்றது இல்லை. அதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்கிறதுக்கு நான் எதையோ செய்து என்னுடைய காலத்தை நான் விரயமாக்குகிறேன் இல்லையா? இங்க எங்கிருந்து பணம் வருது? உங்களுடைய பணமே உங்க உபயோகம் இல்லாம போயிடுது. அப்போ இந்த ஒரு வாஸ்து நிபுணரானவர் மிக பிரபலமாகி விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் வந்து ஒருத்தரை வந்து எப்படி எடை போடுவாரு? தன்னுடைய பிரபலத்துக்கு ஒரு செலவு பண்ணியிருப்பார் இல்லையா? அந்த செலவு வந்து நான் உங்ககிட்ட தானே வாங்கணும். ஓட்ட முதல்ல எடுக்கணும். அப்புறம் ரெண்டாவது இன்னொரு விஷயம், ஒரு வாரன் பஃபெட்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு, ஒரு மிகப்பெரிய உலகில ஒரு பெரிய செயின் சூப்பர் மார்க்கெட்டுடைய ஓனர். அவர்கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கிறார், நீங்க உலகத்திலேயே மிகப்பெரிய ஆளா இருக்கீங்க, ஒரு நாளைக்கு $இத்தனை மில்லியன் சம்பாதிக்கிறீங்க, ஏன் நீங்க தினமும் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே ஃபேமஸ் ஆயிட்டீங்க, திரும்ப விளம்பரம் பண்றீங்க? சரியான கேள்வி தானே. அப்ப அவர் சொல்றாரு, பிளைட் ஓடிக்கிட்டே இருக்குனால இன்ஜின் ஆஃப் பண்ணா என்ன ஆகும்? பிளைட் வானத்துல பறந்துட்டு இருக்கு, அதுதான் பறக்க ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு மேல எதுக்கு என்ஜின் ஆஃப் பண்ணுங்க, பெட்ரோல் மிச்சமாகும் நினைச்சீங்கன்னா நீங்க கீழே விழுந்துருவீங்க. நீங்க ஒரு தடவை விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க சாகிறவர்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். நடுவுல நிறுத்திட்டீங்கன்னா நீங்க இல்லைன்னு மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. அதனால நம்ம ஆரம்பத்துல இருந்து ஒதுங்கி ஓரமா போவோம் அப்படிங்கிற சிந்தனை இல்ல சார். உங்களோட சிந்தனை வந்து எங்களுடைய பார்வையில உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் அப்படின்னு தோணுது. ஆனாலுமே கூட வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு கலை அப்படின்றது வந்து நம்மளுடைய ஜோதிடமும் நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரமும் அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு நல்ல வாஸ்து நிபுணரா உங்களுடைய பங்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா சார்? அவங்கெல்லாம் அவங்க கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்காங்களா? அதை நீங்க சரிவர பாக்குறீங்களா சார்? இப்போ நல்ல கேள்வி, அதை நானே கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்க. ரொம்ப அருமையான ஒரு துவக்கம் இது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து டி நகர் பக்கம் போனீங்கன்னா, நான் நிறைய பேருக்கு வாஸ்து பார்த்துருக்கேன் டி நகர்ல. அதுல கேரளாவில இருந்து ஒருத்தர் வருவார், சார் என் கையில இருக்கிறது 1 லட்சம் ரூபாய், நான் ஒரு டீ கடை வச்சுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நல்ல இடமா வந்து பார்த்து கொடுங்க. அது இருக்கிறது 8 கட்டுல என்னையா வாஸ்து பார்க்கறது? ஒன்றும் பார்க்க முடியாது. இருந்தாலும் சொல்லுவோம், நீ இப்படி வச்சுக்கோ அப்படி வச்சுக்கோ இப்படி வச்சுக்கோ அப்படின்னு. அவர் நம்மளுடைய பழைய நண்பருடைய நண்பரா இருப்பார். அவர் தான் நம்மகிட்ட வருவார், நம்மள எப்படி அவருக்கு தெரியும். இப்போ ஒரு 2-3 வருஷம் ஓடிடும். திரும்ப ஒரு நாளைக்கு அண்ணே எங்க இருக்கீங்க பாரு, ஒரு மலையாளி, சொல்லுங்க என்னன்னு. அந்த இடத்த நான் விலைக்கு வாங்கிட்டேன். எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 2 கோடி ரூபாய்க்கு வாங்க. 2 கோடி ரூபாய்க்கு எப்படியா 3 இதுல சம்பாதிச்சதும் பாரு. ஒரு வாசகத்துல சம்பாதிக்கணும்னா 10 வருஷம் ஆகும். அது நேர்மையா சம்பாதிக்க முடியாது. வேற ஏதாவது சொல்லி மக்களை திரட்டி அவங்களுக்கு ஒரு ஏதாவது வந்து நான் அதை தரேன் இதை தரேன் ஏமாத்தி பணம் வாங்கினாதான் அவனால 2 கோடி ரூபாய் 10 வருஷத்துல சம்பாதிக்கணும். நேர்மையா நான் டீ கடையை வச்சேன்னா நீங்க டி நகர்ல 10 வருஷத்துல 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாம தன்னுடைய சமூகத்தை முன்னேற்றலாம். தன்னுடைய மனைவி கூட பிறந்த தம்பி தங்கைகள், தன்னுடைய கணவன், சரி தன்னுடைய உறவினர்கள், இவங்க எல்லாத்தையுமே சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு சமூகத்தை அந்த மலையாளி நிறுவுறார். இதைத்தான் நம்ம நாடார் பெருமக்களும் செய்யறாங்க. ஒரு 50 வீடுகள் ஒரு இடத்துல இருந்தா போதும். ஒரு லேஅவுட் புதுசா ஆரம்பிச்சிட்டாங்க, 50 வீடுகள் இருந்தா போதும். சென்னையில் இருக்கிற அவருடைய மாமா தன்னுடைய மருமகளுக்கு ஃபோன் பண்ணுவார், ஒரு புது லேஅவுட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, 50 வீடு தான் இருக்கு, வா ஒரு கடையை போட்டாலும் கடையை பார்த்து வச்சுட்டேன் அப்படின்பார். இப்ப அவருடைய நோக்கம் அந்த 50 வீடுகளுக்கு
விற்பனை செய்வது மட்டும்தான். சென்னையில் உள்ள 1.5 கோடி பேருக்கு வந்து விற்பனை அவர் கேட்டல் இல்லைங்க. அப்படிலாம் 1.5 கோடி ரூபாய்க்கெல்லாம் என்கிட்ட கண்டென்ட் கிடையாது. என்கிட்ட இருக்கிறதே 1 கிலோ மிளகா. இதே தான் நானும் செய்யறேன். என்னன்னா, என்னிடம் யாராவது வரீங்களா, அவங்களுக்கான விஷயம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. இந்த பரந்துபட்ட உலகத்திற்கான விஷயம்னா நிறைய பொய்ய சொல்லணும். எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு வீட்டுல 2 பெண் குழந்தைய இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். அவருடைய வாஸ்து வேற. ஒரு வீட்டுல 2 பசங்க, அவருக்கு பெண் குழந்தையே இல்லை, அவருடைய வாஸ்து வேற. ஒருத்தருக்கு குழந்தையே இல்லை, அவருடைய வாஸ்து வேற. சரி, ஒரு வீட்டுல ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை இருக்கு, அவருக்கான வாஸ்து வேற. இவங்க எல்லாத்தையுமே நீங்க எப்படி வந்து ஒரே ஃப்ரேமுக்குள்ள கொண்டு வர முடியும்? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கவுன்சிலிங் தேவை. வாஸ்து என்பது சன்னல்களை மாற்றி வைப்பதும், கதவுகளை மாற்றி வைப்பதும், வேறு ஏதேனும் பொருட்களை கொண்டு வந்து புதைப்பதும் எடுப்பதும் அல்ல. உங்களுடைய பூர்வாசிரமம் என்ன என்பதை, உங்க தாத்தா எப்படி, அப்பா எப்படி, உங்க தாய் மாமா எப்படி, குணாதிசயங்கள், இதையெல்லாம் உங்களுக்கே புரிய வச்சு, அப்ப நீங்க ரியலைஸ் பண்ணி, ஆமா நான் இது போன்ற வாழ்க்கையில இருந்து தானே வந்திருக்கேன். எங்க அப்பா வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. ஆனா என்கிட்ட நீங்க வந்து, சார் நீங்க வந்து என்னன்னா இந்த நாதர்லா ஜுவல்லரி மாதிரி ஒரு கடையை வைக்க கூடாதான்னு கேட்டா, நான் ஆடு மேய்க்கிறது எனக்கு வருமா, ஜுவல்லரி வைக்கிறது வருமா? கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. டி நகர் பக்கத்துல ஒரு கடையை வச்சிருவீங்க சார், உங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இருக்கு சார்னா அது ஜோதிடம். ஆனா யதார்த்தம் என்னன்னா, சார் ஒரு காலத்துல நீங்க ஆடு மேய்ச்ச பரம்பரை, இப்ப அதுல இருந்து நீங்க தோல் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, டேனரியில உள்ள போங்க. ஏன்னா உங்க ஜீன்ல வந்து ஆடு இருக்கு, அதனுடைய ஃபர் இருக்கு, அப்போ உள்ள வாங்க அப்படின்னு கரெக்டா அவங்களுக்கு அவங்களையே உணர்த்துவதுதான் வாஸ்து. இந்த வாஸ்துங்கிறது என்னன்னா தண்ணி மாதிரி மேடம். எந்த பாத்திரத்துல நீங்க ஊத்துறீங்களோ அந்த பாத்திரத்தின் வடிவை அதை எடுத்துக்கொள்ளும். ரொம்ப ஒரு கிளியரான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்ப வாஸ்து அப்படின்றது இதுதான் அப்படின்ற ஒரு நல்ல தெளிவான விளக்கம் வந்து மக்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்துட்டு வாஸ்துக்காக நீங்க முன்னாடி பேசின மாதிரி வந்து இந்த பொருட்கள் வச்சா சரியாயிடும், அந்த பொருட்கள் வச்சா சரியாயிடும்னு சொல்றாங்க இல்லையா? அது உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ அது மட்டும் இங்க பிரச்சனையா இருந்தா பரவாயில்லை. இங்க வேற சில பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பூஜை அறையை நான் தவறான இடத்தில் வைத்து விட்டேன், அல்லது அந்த பூஜை அறைக்குள்ள இருக்கிற கடவுள்களை நான் மாத்தி ஆகணும், அந்த படத்தை வச்சதுல இருந்து எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிற விஷயமும் இதனோட சேர்ந்து கொள்வதாலதான் பிரமிடுகளே உள்ள வருது. நீங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐடோல், ஒரு சிலை அல்லது ஒரு உருவம் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் எப்ப நம்ப ஆரம்பித்தீர்களோ அதை இந்த வியாபாரிகள் பயன்படுத்துறாங்க. என்ன பண்றாங்க, ஒரு கீ அதை வாங்கி வச்சுங்க, குபேர கீ, குபேர லட்சுமி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் மூழ்க போறான். கொஞ்ச நேரத்துல கையில எதை கிடைச்சாலும் பிடிச்சிப்பான் இல்லையா? அவனுக்கு ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு கடைசி அவன் பாக்கில இருக்கிறதுல எடுத்துக்கிறதுல என்ன இருக்கு? அவனே மூழ்க போறான், வெளியே வரப்போறது இல்லை. ஆனா ஒரு வாஸ்து நிபுணர் அப்படி பண்றது இல்லை. முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன ஸ்திதியில இருக்கீங்க, ஸ்திதின்னா இடத்துல இருக்கீங்க, இந்த இடத்துல இருந்து நீங்க இன்னும் கீழே போகாம இருக்கிறதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க மனம் என்பது என்ன, உங்க ஆழ் மனசுல வந்து இருந்த உள்ளுணர்வு கெட்டு போயிடுச்சு. இப்ப மேடம் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கன்னா, ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுறீங்க, ஒரு நாள் ஓட்டுறீங்க, 2 நாள் ஓட்டுறீங்க, 3ஆவது நாள் வந்து உங்களுக்கு ஒரு உணர்வு வருது, கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்மளால ஓட்ட முடியல, எங்கேயோ டிஸ்டர்ப் ஆகிறோம். முதல்ல எதையோ திங்க் பண்ணிக்கிட்டே போறீங்க, ஸ்கூட்டர் நேரம் ஆஃபீஸுக்கு வந்துருச்சு. இப்ப அப்படி இல்லை, கரெக்டா ஓட்டுறீங்க, ஆனாலும் நீங்க இடையில இடையில யார் மேலேயாவது கொண்டு இடிக்கிற மாதிரி போறீங்க, இல்லை பின்னால ஒருத்தன் இடிக்கிறான், இல்லை நீங்க சைட்ல வந்து ஓரம் கட்டி நிறுத்திடுறீங்க, திடீர்னு எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்னு பயம் வருது. அப்படின்னா அந்த ஸ்கூட்டருக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு சிக்கல். இல்ல சார், உயிரற்ற பொருட்களுக்கு கூட இந்த மாதிரி அதுதான் சொல்றேன். இங்கதான் வாஸ்துக்குள்ள வரீங்க. என்னன்னா, வாகனம், வீடு, உங்களை பெற்ற அம்மா, இந்த 4 பேருமே ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா அம்மா வயிற்றுல 10 வருஷம் எடுத்து வெளியே வந்துடும். ஒரு கார்ல ஏறி உள்ள உட்காந்துட்டு கீழே இறங்கிடுவோம். ஒரு வீட்டுக்குள்ள போய் நம்ம வந்து என்ன பண்றோம், 10 மாசம் அம்மா வயிற்றுல இருக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயும் போய் 10 மாசத்துக்கான அட்வான்ஸ் கொடுத்துட்டு இருந்துட்டு வெளியே வரும். அதனால தான் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, ஒரு படம் எடுக்கும்போது குடியிருந்த கோயில்னாரு. கோயில்ல போய் யாரா குடியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயிலுங்கிறது அம்மாவுடைய வயிறு, அந்த கர்ப்பப்பை. அப்போ ஒரு வீட்டுல நம்ம குடியிருந்துட்டே இருக்கும் பொழுது நாம் எடுத்த முடிவுகள் ஒரு காலத்தில் நல்லா தான் இருந்தது. ஆனா இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ஒரு பையன் பிறந்துட்டான்,
ஏற்கனவே 2 பெண் குழந்தைங்க. இப்போ ஒரு பையன் 3ஆவதா பிறந்துட்டான். செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஆனால் ஒரு 3 மாசம் கழிச்சு இவர் என்ன திங்க் பண்ணிட்டு போனாரோ அது நடக்க மாட்டேங்குது. இவர் என்ன திங்க் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணாரோ அது திரும்பி வர மாட்டேங்குது. ஷேர்ல இவர் பெரிய மாஸ்டரா இருந்தார். அப்ப எல்லாமே இவருக்கு பெண் குழந்தைங்க தான் 3மே. 4ஆவதா பையன் பிறந்தான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஒரு பெரிய ஷேர் வாங்குறாரு. அவர் நினைச்சு பார்க்க முடியாத அளவு இன்வெஸ்ட் பண்றாரு. எல்லாமே போயிடுச்சு. என்ன அப்போ, காரணம் சார்? அந்த இடத்துல ஏன் உள்ளுணர்வு கெட்டு போச்சு. அந்த உள்ளுணர்வை கெடுத்தது அந்த 4ஆவதா பிறந்த பையன். ஆனா ஏன்னா அந்த குழந்தைக்கும் உள்ளுணர்வு வாஸ்துக்கு கெட்டுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமி பெண், ஓகே. ஆகாயம் வானம். நீங்க ஒரு கார் கம்பெனிக்கு போனீங்கன்னா அங்க ப்ரொடக்ஷன் லைன்ல பாத்தீங்கன்னா காரோட பிளாட்ஃபார்ம் வந்து ஃபீமேல், பெண், மேல இருக்கிற பாடி வந்து மேல். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்கிற பிளாட்பாரத்தையும் மேல இருக்கிற அந்த கூடு அந்த பாடியை இணைத்த பிறகு ஃபினிஷ் பண்ணி லைன்ல ஒரு கார் வரைப்போம், விற்பனைக்கு தயாராகும், ஏற்றுமதிக்கு. அதுக்கு மேரீடுன்னு தான் ஸ்டிக்கர் ஒட்டுவோம், ஓகேன்னு ஒட்ட மாட்டோம். இந்த பூமி எப்பவுமே பெண் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு 10 ஏக்கர் 20 ஏக்கர் இருக்கோ அவங்களுக்கு மூத்தது பெண் குழந்தையா இருப்பாங்க. அப்ப வசதியான பெருமக்கள் எல்லாம் பெண் குழந்தைகள் வச்சிருப்பாங்க ஆமா, இந்த அப்படின்றீங்க. விஷயம் தெரியாதவன் தான் என்ன பண்ணுவான், பெண் மூத்தது பிள்ளைங்களை பெண்ணா பிறந்ததுங்கிறதுக்காக வருத்தப்படுவான், அழுவான். ஆனா விஷயம் தெரிந்தவர்கள் மகாலட்சுமியே பிறந்து விட்டா. இப்போ உதாரணமாக வட மாநிலங்கள் இருக்கிற கோடீஸ்வரங்க என்ன பண்ணுவாங்க, மார்வாடிகளே எடுத்துக்கொள்வோம், ராஜஸ்தானிகளே எடுத்துக்கொள்ளுமே, தன் வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வெளியே அனுப்பும்போது அவளுடைய பாதங்களை வந்து என்ன பண்ணுங்க, மை தடவி பிரிண்ட் எடுத்து அதை ஒரு போட்டோவா வீட்டுல வச்சு. ஏன்னா மகாலட்சுமி வெளியே போகக்கூடாது. எத்தனையோ நீங்க வந்து வட்டிக்கு கொடுக்குற மிகப்பெரிய வீடுகளுக்கு போங்க, அது சாதாரண நாட்டுக்கோட்டை செட்டியார் வீடாக இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய பினான்சியரா இருக்கட்டும், நார்த் இந்தியாவில் மூத்தது பெண் குழந்தையா இருக்கும். ஏன்னா மூத்த குழந்தையின் மேலதான் அந்த விதியே வந்து உட்காருது அந்த குடும்பத்துல. கர்ணன் இறந்து போனாதான் பாண்டவர்கள் ஜெயிப்பாங்க. அப்போ துரியோதனன் என்கின்ற ஒரு கேரக்டர் எடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு கீழே இருக்கிற 99 பேருமே காப்பாற்றப்படணும்னு இவன் இறந்துருக்கணும். ஆனா இவன் இறக்கல, 99 பேர் முதல்ல இறந்துடுறாங்க. அப்ப இது வந்து என்னன்னா புராணங்கள்லயே என்ன சொல்றானோ அதை நீங்க அப்படியே வீட்டுக்கு அப்ளை பண்றதா நம்ம வாஸ்து. ஒரு வீட்டுக்கு மூத்தது பையன். அப்ப அந்த தந்தை ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு தான் சேர்க்கணும். இன்னொருத்தர் அவருடைய நண்பர், அவருக்கு மூத்தது பெண் குழந்தை. திடீர் அதிர்ஷ்டங்கள் அவருக்கு அடிக்கும். உனக்கு மட்டும் நல்லது நடக்குது, எனக்கு நடக்கலையே என்று அவர் நினைக்கும் பொழுது அவருக்கான விளக்கத்தை கொடுப்பது ஒரு வாஸ்து நிபுணரின் கடமை. அதை விட்டு பிரமிடு வைக்க கூடாது. அந்த விளக்கத்தை தெளிவா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்றது நீங்க சொல்ற விஷயங்கள்ல இருந்தே தெரியுது சார். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பெண் குழந்தை அப்படின்றது இன்னைக்கு டெக்னாலஜி என்ன வளர்ந்துட்டாலுமே கூட பெண் குழந்தை அப்படின்னா ஐயோ சீர் செய்யணுமேப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணத்தை உடைச்சு பெண் குழந்தைகள் வந்து மூத்த குழந்தைகளா பிறந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து ரொம்ப ஆஸ்வாசப்படுவாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி சார் இந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா சார் வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா, எந்த கருத்து சாரோடைய, நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க இந்த ஒரு விஷயம் தான் சார்கிட்ட எனக்கு வந்து ஈர்த்தது அப்படின்ட்டு, அவர் ஃபாலோ பண்றதுல இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ஃபார்முலாவை நான் ஃபாலோ பண்ணி தான்ப்பா நான் வந்து சக்சஸ் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு சீக்ரெட் சொல்லணும் அப்படின்னா என்ன ரகசியம்னா எங்களுக்காகவும் எங்களுடைய நேயர்களுக்காகவும் சொல்வீங்க சார்? சார் வந்து ஒரு பெரிய டிக்ஷனரி, அதுல ஏதோ ஒரு லைன் 2 லைன் தான் நாங்களே படிச்சிருக்கோம். அந்த ஒரு லைன்ல ஆல்ரெடி ஒரு லைன் சொல்லிட்டேன். இன்னும் சார் கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். இருந்தாலும் சமீபமா நடந்த ஒரு உண்மை சம்பவம், அதை சொல்லிட்டு நான் இன்னொரு விஷயத்த சொன்னேன்னா கரெக்டா மேட்ச் ஆகும். சார் வந்து ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போறாங்க. பார்க்க போற இடத்துல சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அது ஒரு சின்ன சவர் தான், இடிச்சிடலாம். ஆனா சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இது இடிக்க மேபி 2 days ஆயிடும், வர வண்டி பிரேக் டவுன் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இடிச்சிருக்காங்க. வந்த ஜேசிபி 2 நாளா பிரேக் டவுன். இப்போ ஒரு வாஸ்து நிபுணர் என்ன பண்ணுவோம், போனோடனே இந்த மெட்டீரியல் வைங்க, இதை வாங்கி வச்சுக்கோங்க, காப்பர் கம்பி வைங்க, இப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? சார் என்ன சொல்றாரு, இது இடிச்சிருங்க, ஆனா இது உடனே எடுக்க முடியாது, ஒரு 2 days ஆகும், வர வண்டி பிரேக் டவுன் ஆகும்னு சொல்லிட்டாரு. அந்த வண்டி வராங்க, ஜேசிபி ஓஸ் கட் ஆயிடுது இடிக்கும் போது, அதுக்கப்புறம் கரண்ட் கட் ஆகுது, மறுபடியும் ஓஸ் மாட்டுறாங்க, மறுபடியும் 2வது வாட்டி ஓஸ் கட் ஆகுது. நல்லா பார்த்துக்குங்களேன், சார் வந்து குறி சொல்றேன்.
ஒரு சைட்டை வச்சு ஹிஸ்டரியே குறி சொல்றவங்களை விட ஒரு பர்ஃபெக்டா சொல்றாரு அப்படின்னும் போது ஒரு மிராக்கலான ஒரு விஷயம். பிரபஞ்சத்தோட கனெக்டிங்ல இருக்கிறாங்க. பிரபஞ்சத்துடைய கனெக்டிங். சார் கிட்ட இருந்து நான் என்ன விஷயம் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. சப்ஜெக்ட் வைஸ் நான் என்ன ஃபாலோ பண்றேன்றதெல்லாம் வேற. அவர்கிட்ட இருந்து பொறுமை. எவ்வளவு நேரம் கிளாஸ்ல காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏற்காடுல கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப கம்மிங் 27, 28 கோயம்புத்தூர்ல கிளாஸ் இருக்கு. ஆக்சுவலி கிளாஸ்ல 10 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. நைட்டு 1:30 மணிக்கு தான் நான் ரூமுக்கு போனேன். நாங்க லாஸ்டா கேட்டு போனோம், சார் இவ்வளவு பேர் டவுட் கேட்கறாங்களே, உங்களுக்கு கோவம் வரலைங்களா, இல்ல அந்த ஒரு டக்குன்னு நம்மளுக்கு என்னதான் பொறுமையா இருந்தோம். அவர் என்ன சொன்னாரு, எவ்வளவு வெளியூர்ல இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க, நம்ம கிட்ட கேட்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும்னு சொன்னாரு. சரிங்களா? அப்ப அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, வாடிக்கையாளர்கிட்ட நம்ம எப்படி அணுகுமுறை, அவங்களுக்கு தெரியாதுதான் நம்மள அணுகுறாங்க, அவங்களை எப்படி நம்ம வழி நடத்தணும்ன்ற ஒரு விஷயம் வாஸ்துவில சாரை பார்த்து அந்த பொறுமை பக்குவத்தை நான் சார் கிட்ட இருந்து கத்துக்கிறேன். 2வது பரிகாரங்கள் இல்லை அப்படின்றத தெளிவா அதுல வந்து நான் பார்த்துட்டேன். நாம கத்துக்கிறேன். சாருடைய ஸ்பெஷலே என்னன்னா, பூர்வீகத்தை ரிசர்ச் பண்ணிடுவார். எடுத்தோடனே நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க, நீங்க சென்னையில ஒரு வீட்டுல இருக்கீங்கன்னா, நீங்க எங்கன்னா இருங்க, உங்களுடைய பூர்வீகத்தை வச்சு சார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லுவாரு. அந்த விஷயத்த நாங்களும் இப்போ ஃபாலோ பண்ணிட்டோம். ஓகே சார். எங்களுடைய நேயர்களுக்கு வந்துட்டு வாஸ்து சம்பந்தமா இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்காக எங்களுக்கு வந்துட்டு வாஸ்துவினுடைய தந்தையை அழைச்சிட்டு வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து கூட்டிட்டு வந்ததுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த பதிவுகள்ல கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் கிட்டையும் உங்ககிட்டயும். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.